ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஃபிசிக்ஸ் பாடசாலை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிவைஸ்டு சிலபஸ் 2025 to 2026. இந்த ரிவைஸ்டு சிலபஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் இந்த சிலபஸில் இந்த வருஷம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த சிலபஸை பற்றியும் அந்த சிலபஸ்க்கு ரிலேட்டடான புக்ஸ் எந்தெந்த புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லுவேன். இப்போ இந்த பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்னு ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ், செகண்ட் யூனிட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், தேர்ட் யூனிட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. அப்கமிங்கில் வந்து இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் நம்ம என்னென்ன புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுல சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து இதில் வந்து மோஸ்ட்டாக இந்த குரூப் தியரிஸ் அண்ட் தென் பைனாமியல், பாய்சான் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிப்போம். அதர் தேன் தட் நம்ம வந்து இதில் லக்ராஞ்சஸ் ஃபங்க்ஷன், ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன், இந்த மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, அது எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு டைவர்ஜென்ட், கர்ல், லாப்லாஷியன் கிரேடியன்ட், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். இதில் மோஸ்ட்டாக கொஷின்ஸ் கவர் ஆகிற ஏரியாஸ் எதுன்னு பார்த்தோம்னா, இந்த லாஸ் பேஸ் பண்ணி வர்றது கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், லாப்லாஷியன், காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம், கிரீன்ஸ் தேரம், ஸ்டோக்ஸ் தேரம், இது எல்லாமே கொஞ்சம் நம்ம கேலி ஹாமில்டன் தேரம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு சிலபஸில் போத் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரெண்டுமே இருக்கும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நிறைய விஷயம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணாததை அதனோட ட்ராபேக்ஸ் எல்லாம் வச்சு குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்திருக்கும். இதுவுமே வந்து ஒரு நல்ல டாபிக். இதில் வந்து மோஸ்ட்டாக ஹாமில்டோனியன் அண்ட் அதனோட பிரின்சிபல் அண்ட் சைக்ளிக் கோஆர்டினேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி சொல்லப்போனால் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கம்பேரிட்டிவ்லி மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கும். பிகாஸ் இதெல்லாமே கூலும்ஸ்லாம், காஸ்லாம், லாப்லஸ், பாய்சன் ஈக்குவேஷன் இதெல்லாமே நம்ம படித்ததாக இருக்கும். பையர்-சாவர்ட், ஆம்பியர்ஸ்லாம் இது எல்லாமே நம்ம படித்தது தான். அதனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி கம்பேரிட்டிவ்லி நமக்கு ஈஸி. அதேமாதிரி இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா டேரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக இதில். ஏன்னா லா பேஸ்டு இருக்குது நிறைய டாபிக்ஸ் இதில். யூனிட் 1 வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் மோஸ்ட்டாக நம்ம வந்து ஹெச்கே தாஸோட புக் தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் எல்லாத்துலேயுமே. டியூரிங் அவர் காலேஜ் பீரியடில் இது வந்து ரொம்ப சிம்பிளான இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லோரும் மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஒரு புக்கு வச்சுட்டு அதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் நமக்கு கவர் ஆகிடும். மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஒரு புக் காமனாக வச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு வந்து ஜேசி பாத்தியா இது ரொம்ப ஃபேமஸான புக். இந்த புக் உண்மையாகவே நல்லாயிருக்கும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நீங்கள் காசு போட்டு தான் வாங்கணுன்ட்டு கிடையாது. நீங்கள் காலேஜ் படிக்கும் போது நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துருப்போம், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய லைப்ரரி சோர்ஸஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது இந்த புக்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து அருண்மூர்த்தி, இதுதான் தேர்ட் யூனிட். அருண்மூர்த்தியோட புக் நல்லாயிருக்கும். நீங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்க்கு மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்ஸையும் ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து நிறைய நமக்கு தெரியும், நிறைய லா பேஸ் பண்ணி தான் இருக்குது. கம்மிங் டு நெக்ஸ்ட் என்னென்னா, யூனிட் 4 வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். as I already said, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட கண்டினியூஷன் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட ஃபெயிலியர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு. இதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ், நிறைய கொஷின்ஸ் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் இதுவுமே வந்து சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியான டாபிக் இது. பிகாஸ் இதுலேயுமே வந்து நிறைய லா பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் லா பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதில் கொஷின்ஸ் வந்து லா பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த யூனிட்ஸில் வந்து. நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதில் வந்து குவாண்டம் ஸ்டேட்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரா, இந்த ஜீமன் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் ஷிஃப்ட்டு,
இந்த மாதிரி பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸு, இந்த பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸில் வந்து நம்ம வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேயும் படிப்போம். இது வந்து எல்லா டாபிக்ஸுமே ஒன்றோட ஒன்று நமக்கு இன்டர்கனெக்டாக தான் இருக்கும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 4th, 5th, 6th யூனிட்டுக்கான ரெஃபரன்ஸ் புக் பார்த்திங்கன்னா 4th யூனிட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு மொத்தம் 2 புக் இருக்கும். நீங்கள் எது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு யூனிட் 4க்கு வந்து ஜெத்தேலோடது நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு அருள்தாஸ் இருக்கும். என்னோடய சஜஷன் என்னென்னா அருள்தாஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் கம்பேர் டு ஜெத்தேல். அவங்களது வந்து ஃபாரின் ஆத்தர். இது வந்து அருள்தாஸ் வந்து கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு நீங்கள் அருள்தாஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு, பிகாஸ் இட் கண்டெயின்ஸ் மோர் மார்க். நெக்ஸ்ட் யூனிட் 4க்கு வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு மோஸ்ட்டாக மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக் வந்து எல்லா யூனிட்ஸ் நிறைய யூனிட்ஸ் வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கு கவர் பண்ணும். மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக் வாங்கிட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 5க்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து ஆர்கே பத்திரா. இதுவுமே வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மோஸ்ட்டாக இது பெட்டராக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறது நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 அட்டாமிக் ஃபிசிக்ஸ். அட்டாமிக் ஃபிசிக்ஸ் வந்து டாக்டர் எஸ்என் கோஷல். இந்த புக் ரெஃபர் பண்ணுங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் புக்கு ரெஃபர் பண்ணும்போது எல்லா டாபிக்ஸையும் படிக்கக்கூடாது. அதில் வர சர்டன் கண்டென்ட்ஸ் நம்ம சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுது அதை பார்த்து அதை மட்டும் படித்தா போதும். நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட்டு யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 பார்க்க போகிறோம். யூனிட் 7 வந்து சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ், யூனிட் 8 வந்து நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ், யூனிட் 9 வந்து எலக்ட்ரானிக்ஸ். இந்த 3 யூனிட்டில் எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி? இந்த 3 டாபிக்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷர், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய ஐடியா என்னென்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் தென் நமக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் சிலபஸில் ஈஸியாக எலக்ட்ரானிக்ஸ் டாபிக் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் டாபிக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அவாய்ட் தான் பண்ணுவோம். பிகாஸ் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது ஒரு கடல் மாதிரி இருக்கும், நம்ம படிக்க வந்துகிட்டே இருக்கும். இதில் பாருங்கள், டிரான்சிஸ்டர், ஆம்ப்ளிஃபையர், ஆசிலேட்டர் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. பட் அதுக்குள்ளே எவ்வளோ கடல் மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கவர் ஆகிருந்துச்சு. லாஸ்ட் இயர் பிஒய்க்யூ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய சஜஷன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்போது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய 2 சப்ஜெக்ட்ஸுமே ஈஸியாக புரியக்கூடிய சப்ஜெக்ட். நீங்கள் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். ஏன்னா அது ஈஸியாக சீக்கிரமாக கவர் பண்ணி முடிச்சிருவோம். நம்ம முடிச்சிட்டோம் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். இதனோட ரெஃபரன்ஸ் புக் என்னென்னா சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்க்கு வாகம், எம்ஏ வாகம் இவங்களோட புக் ரெஃபர் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் மாடர்ன் ஃபிசிக்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுலேயுமே சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் நிறைய கவர் ஆகும், நல்லா நமக்கு ஈஸியாகவும் புரிகிற மாதிரியும் இருக்கும். பட் காம்படிட்டிவ் சைட் பார்க்கும்போது இந்த மாதிரி புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணும்போது நமக்கு நிறைய கொஷின்ஸ் கவர் ஆகும். சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்க்கு இன்னொரு புக் இருக்குது, எம்ஏ வாகப்போட இதுதான். பட் இதில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்டாக நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது எல்லாமே ப்ராப்ளம் பேஸ் தான் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல புக் தான். நெக்ஸ்ட் யூனிட் 8க்கு வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்க்கு கண்ணை மூடிட்டு டிசி தயார். இந்த புக் தான் நம்ம காலேஜ் டேஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த புக் வாங்குங்க, ஒரு நல்ல புக்கு. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸ்க்கு எலக்ட்ரானிக் பிரின்சிபல்ஸ், மல்வினோ. இது வந்து நமக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த ஒரு 10 யூனிட்லேயுமே எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகும் நமக்கு. இதுக்கு மொத்தம் 2 புக் ரெஃபர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஒன்று, இதுக்கு முன்னாடி சொன்ன எலக்ட்ரானிக்ஸ் புக் ஒன்று. இது ரெண்டுமே வந்து இதெல்லாம் மைக்ரோ ப்ராசஸர்லாம் இந்த மல்வினோ புக்கில் நல்லாயிருக்கும். இதுவுமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் யூனிட் 9 வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசிக்ஸ்.
எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் வந்து யூனிட் அண்ட் டைமென்ஷன், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இந்த மாதிரி நம்மளோட பேசிக் ஃபிசிக்ஸ் எல்லாமே இதில் வரும். நம்ம யூனிட் டைம்னா செகண்ட், லென்த்னா மீட்டர், இந்த மாதிரி டைமென்ஷன் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்னென்னா எக்ஸ்ரே பற்றி, காமா ரே பற்றி, இதெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறோம். இது மோஸ்ட்டாக நமக்கு ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸை கம்பேர் பண்ணால் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் ஈஸியாகவே இருக்கும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்க்கு என்ன புக் ரெஃபர் பண்ணலான்னா இந்த ஜெல் வால்கர். இதில் மோஸ்ட்டாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் மோஸ்ட்டாக கண்டென்ட் நீங்கள் நெட்லேருந்தே கண்டென்ட் எடுத்துக்கலாம். பிகாஸ் இட் இஸ் பேசிக்காக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், பேசிக்காக இருக்கிற ஃபண்டமெண்டல் தான் அதில் ஸோ இதில் நம்ம பேசிக்காக இருக்கிற கண்டென்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் நெட்டில் இருக்கிறதும் வந்து இது பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் இந்த புக்ஸ் வாங்கணும்னு கூட அவசியமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான். ஏன்னா நான் அப்கமிங் வீடியோஸில் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நான் வந்து என்னோடய இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டது, நான் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் எடுத்த நோட்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா மட்டுமே போதுமானதாக இருக்கும். நான் பிவைக்யூஸ் அண்ட் போல் கொஷின்ஸ் அண்ட் ஒரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ டூ ஃபாலோ மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல். ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், நமக்கு நிறைய டைம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் will give a result. So thank you for watching. Please subscribe our channel.